பேசணும் தெரியாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி மன்னிப்பு கேட்கிறார்களே, அப்படி நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் அதுபோல அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள், கவுன்சிலர்கள் தங்களுடைய பேச்சிலே நாகரிகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மக்களிடத்தில் அழகிய வார்த்தையை பேசுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். அப்ப ஆட்சியாளர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தீனுக்கும் துனியாவுக்கும் சம்பந்தம் உண்டு. துனியாவிலே வந்தவர் தீனை விட்டு விலக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. துனியாவிலே ஆட்சியாளராக இருந்தும் கூட தீண்டாரிகளாக இருப்பது கட்டாயம் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் தங்களுடைய சிந்தனைகளில் சமூக சேவைகளில் ஈடுபட வேண்டும். தங்களுடைய அந்த வாகனங்களில் தயவு செய்து அதிலே பயணிக்கிற போது நிதானமாக பயணிக்க வேண்டும். இப்பொழுதும் வாகன விபத்திலே அதிவேகமாக ஓட்டுவதால் நடக்கக்கூடிய விபத்துகள் நடக்கத்தான் செய்கிறது. நேற்றுக்கு முந்தைய நாள் கூட ஒரு இளைஞர் அந்த பரிதாபமாக பலி என்று நாம் பத்திரிகையில் படித்தோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆசையோடு வாகனம் வாங்கி தருகிறார்கள். அது சிசி ஜாஸ்தியாக இருந்தாலும் மார்க்கம் சொல்கிறது நிதானமாக போக வேண்டும். அது அஜிலத்துமின ஷைத்தான், அவசரம் என்பது அதி தீவிரம் என்பது ஷைத்தானுடைய குணம். ஷைத்தான் நம்மை எப்படித்தான் செய்வான். அப்ப நாம ஷைத்தானுடைய அந்த வார்த்தைக்கு நாம் பலியாகி விடாமல் நிதானமாக நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம். நாம் எதிர்காலத்தில் நல்ல பதவிகளில் வந்து நம் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியூட்ட வேண்டும். என்னை நம்பி உள்ள சமுதாயத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு நாம இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படியானால் நம்முடைய ஒவ்வொரு பயணங்களும் நிதானமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயணத்தினுடைய துஆவை கற்றுத் தந்தார்களே, சுப்ஹானல்லாஹி. குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தைகளும் சரி, ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகளை ஓதிவிட்டு பயணம் செய்யுங்கள். பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குகிற போது பெற்றோர்களின் எதிர்காலம் அது கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஈதினுடைய வாழ்த்துக்களை இன்னொரு முறை சொல்லிக் கொள்வதோடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இது போல இங்கே நாம் ஒன்று கூடியிருப்பது போல புனித மக்காவிலும் மதீனாவிலும் நாளை கியாமத் நாளையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் நாமும் நம்முடைய பெற்றோர்களும் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்று கூடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம யாவருக்கும் தந்தருவானாக என்கிற நல்ல துஆக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹ்வை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருவானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருவானாக. மருத்துவமனை சிரமங்களை விட்டும் மருத்துவமனை செலவுகள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடத்திலும் பாதுகாவலனாக வந்தருவானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. வெளிநாடுகளில் வசிக்கும் நம் உறவினர்கள் அவர்கள் சந்தோஷமாகவும் ஆபியத்தோடும் பொருளாதார பறக்கத்தோடும் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.